வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பெண் சீண்டலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதை தவிர்க்க பெண்களை பெற்ற பெற்றோரும் உறவினர்களும் அந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்க வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். காரணம், அவர்களுக்கு முதல் தேவை மன வலிமை தான். அதே சமயம் படிப்பு வேலை என்று ஒருபுறம் இருந்தாலும் தங்களை காத்துக்கொள்ள ஏதாவது ஒரு தற்காப்புகளை அவர்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். காரணம், ஆபத்து என்பது எப்பொழுது வரலாம், எங்கு வரலாம், யாருக்கு வரலாம். அதை எதிர்கொள்ளும் வண்ணம் நீங்கள் தான் நல்ல பள்ளியில் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த தற்காப்பு கலையானது நடைமுறை வாழ்க்கை உங்களுக்கு பயன் தர வேண்டும். அந்த வகையில் கராத்தே, கோபுடோ மிகச்சிறந்த தற்காப்பு கலை. சரி, நம்ம பார்க்க இருப்பது ஒரு கத்தி குத்துக்கான ஒரு உத்தியை பாருங்கள். நேயர்களே, பார்க்க இருப்பது கத்தி குத்துக்கான உத்திகள் தான். பார்க்க இருப்பது பார்த்த உத்திகள் தான். காரணம், உங்களுடைய ஞாபகம் ஊட்டது. உத்தியை பாருங்கள். குறிப்பாக எதிரி மேலே குத்தும்போது நீங்கள் தடுக்கலாம். அடுத்த கணமே உள்ளே செலுத்தி பிடி போட்டு வீழ்த்த முடியும். அதே போல குறுக்கு தடுப்பு, கையை பிரியுங்கள், கையை உடைக்க முடியும். அதே போல குறுக்கு தடுப்பு சுழற்றி உள்ளே சென்று கையை உடைக்க முடியும். மேலே குத்தும்போது தடுங்கள், பிடியுங்கள், உடைக்கலாம் அவனுடைய முழங்கை முட்டியை பார்த்துவதுதான். அதே போல தடுங்கள், ஒரு கையால் சுழற்றி நாம் வீழ்த்த முடியும், எதிரி வீழ்த்தப்படுவான். நாம் மேலும் பார்த்தோம் ஒரு உத்தி. இதுமாதிரி குத்தும்பொழுது கற்றுக்கொண்டு தடுங்கள், பிடியுங்கள், உள்ளே சென்று நாம் எதிரியை தூக்கி நாம் எறிய முடியும். மேலும் பார்த்தோம், எதிரி உங்களை மேலே குத்தும்பொழுது தடுங்கள், உள்ளே செல்லுங்கள், நாம் தூக்கி எதிரியை வீழ்த்த முடியும், பார்த்த உத்தியை. மேலும் ஒரு உத்தி பார்த்தோம். வைத்து குத்துக்கு தடுங்கள், பிடியுங்கள், நாம் எதிரியை வீழ்த்த முடியும், மணிக்கட்டு முடியும். இது அனைத்தும் நாம் பார்த்த உத்திகள் தான். நாம் பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தியை பாருங்கள். அதாவது எதிரியை நாம் அலைக்கழித்து தூக்கி எறியும் உத்தி. இது ஒரு புதிய உத்திதான். அக்கிடோ என்று கூறப்படும் ஒரு ஜப்பானிய கலையின் உத்திதான். எதிரி உங்களை குத்த வரும்பொழுது நீங்கள் தடுக்கலாம், கையை பிடியுங்கள், பிடித்து அவனை சுழற்றியவாறு இழுத்து மறுபடியும் சுழற்றி நீங்கள் அவனை எதிரியை வீழ்த்த முடியும். பாருங்கள். செயல் 1, இது குத்த வரும்பொழுது நீங்கள் தடுங்கள். அடுத்த கணம் மறுக்கையால் அவன் கையை பிடியுங்கள், பிடித்த வண்ணமே சுழற்றுங்கள், மறுக்கையால் பிடித்து நீங்கள் இப்பொழுது சுழற்றி பிடித்த முடியும். மறுபடியும் பாருங்கள். எதிரி இது போன்று குத்த வரும்பொழுது குத்த வாங்க, வேகமா தடுங்கள், கையை பிடிங்கள், இழுத்தவாறு மறுகையை கொண்டு சுழற்றி வீழ்த்த முடியும். பயிற்சியை பாருங்கள். இது பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக அவசியம். இப்போ நீங்கள் வெளியே போறீங்க இல்லையா, இப்போ யாருக்குமே ஒரு எதிரியோ அல்லது சமூக விரோதியோ கத்தியை காட்டினா பயம் வரும். எதுக்கு பயம் வருது? குத்துவான் இல்லை, எங்கே குத்துவோம் நமக்கு தெரியாது.
இல்லையா? அதான் பயத்துக்கு காரணம். ஆனால் ஒரு எதிரி எங்கே குத்துவான் நமக்கு முன்கூட்டியே தெரியும் பட்சத்தில் நமக்கு பயம் இருக்காது. என்னென்னா புத்தி, எதிரி கத்தியை பிடிக்கும் முறை நீங்கள் பார்க்கணும். எதிரி இப்படி பிடிச்சிருந்தா கத்தியை, குத்தி எங்கே வரும்? தலைக்கு மேலே வரும். இதுதான் குத்துவான். இப்படி பிடிச்சா வயிற்றுக்கு வரும், இப்படி பிடிச்சா கீறும். ஸோ எதிரினுடைய கத்தி பிடிக்கும் முறை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் கணிக்க முடியும் அவனுடைய குத்து எப்படி வரும்னு. முதல் செயல். இரண்டாவது செயல், இந்த புத்தியை பொறுத்த வரைக்கும் எதிரி குத்த வரும்பொழுது சற்று நகர்ந்து தடுக்கணும். செயல் ஒன்று, நகர்ந்து தடுங்க. மறுக்கையால் அவன் கையை பிடிங்க. பிடித்து அப்படி ஒரு சொட்டுங்க. இந்த கையால் பிடிச்சு ஃப்ரீயாக விடுங்க. சுற்றி கீழே மறுபடியும் பாருங்க. நான் நிற்கிறேன் இல்லையா? குத்த வரும்போது நகர்ந்து தடுக்கிறேன். அடுத்த கணமே கையை பிடிக்கிறேன். இந்த காலை பின்னோக்கி சுற்றி கையை உள்ளே சென்று, சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் இங்கே வாங்க, ஒருத்தர் வாங்க, இங்கே வாப்பா. அவங்களுக்கு நான் சேமா செய்யுங்க. இது குத்த வரும்போது தடுங்க. இங்கே தருங்க கீழே. மறுக்கையால் கையை பிடிங்க. பிடிச்சிங்களா? இந்த காலை அடையே கொடுங்க, பின் பக்கம் கொடுவாங்க, இழுங்க. இழுத்தீங்களா? இப்போ மறுக்கையால் இப்படி பிடிங்க. பிடிச்சிங்களா? இப்படி பிடிங்க கையில, இந்த கை. இப்போ இந்த காலை இங்கே வைங்க. அந்த காலை, வலது காலை, இந்த காலை உள்ள கொடுங்க. ஒரு ஸ்டெப்பு. அப்படியே கையை தூக்குங்க மேலே, சொல்லிட்டு மடிங்க, கீழே தள்ளுங்க. இதுதான் பயிற்சி. இது போன்ற பயிற்சி பெறும் பொழுது நீங்கள் உள்ரகத்தையும் அறிய முடியும். மறுபடியும் பாருங்கள், வாங்க. குத்த வரும்பொழுது தடுங்க, கையை பிடிங்க. இங்கே போயிடும் கையை. பிடிச்சிங்களா? இந்த காலை நல்லா சொல்லிட்டுங்க வெளியே, சொல்லிட்டு அப்படியே இழுங்க. இழுத்தீங்களா? இப்போ மறுக்கையால் இங்கே பாருங்க, இப்படி பிடிங்க. பிடிச்சிங்களா? காலை வைங்க, ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் உள்ளே போங்க. அப்படியே உங்களுக்கு திருப்புங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே திருப்பி சொல்லட்டுங்க. பார்த்தீர்கள், இது அக்கிடோ உதிதான். பார்ப்பதற்கு சிரமமாக இருப்பினும் நீங்கள் பயிற்சி மிக எளிது. எந்த ஒரு கலையும் பயிற்சி பெற்று விட்டால் மிக மிக எளிது. ஆக மறுபடியும் பாருங்கள். இதில் குத்த வரும்பொழுது தடுங்கள், பிடியுங்கள், சுழட்டுங்கள், மறுபடியும் சென்றுங்கள். தேவை பயிற்சி மட்டுமே. நேரே புதிய பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனுடைய எளிமையும் வலிமையும். அதே சமயம் இந்த தற்காப்பு கலையானது வயது வரம்பல்ல, ஆண் பெண் பேதம் கிடையாது. அதே சமயம் பள்ளி மாணவர்களுக்கு மிக மிக அவசியம். காரணம், அந்த பள்ளி பருவத்தில் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மனதை ஒருமுகப்படுத்தவும் அடுத்து அவரை மதிக்கும் தன்மையும் வர வேண்டும் என்றால் தற்காப்பு கலை பயிற்சி மிக அவசியம். அந்த இளம் வயதில் நல்ல ஒழுக்கம் பெறும்பொழுதுதான் அவர்கள் முதிர்ச்சி அடையும் பொழுது ஒரு சிறந்த குடிமகனாக திகழ முடியும். அதற்கு தற்காப்பு கலையும் ஆசிரியரும் மிக மிக அவசியம். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே. சிற்பம், ஓவியம், திரைப்படம். ஒரு சிலையை ஒரு சிற்பி வடிப்பதற்கு ஒருவரே போதும். அந்த சிற்பிக்கு ஓர் உளி, ஒரு கல் இருந்தால் போதும். ஒரு சிலையை அந்த சிற்பி வடிவமைத்து கொடுக்க முடியும். அதுபோல ஓர் ஓவியனுக்கு கொஞ்சம் சாந்து, வண்ணம், தூரிகை மாத்திரம் இருந்தால் போதும். ஓர் ஓவியத்தை தீட்டித்தர முடியும். ஆனால் திரைப்படம் என்பது பலருடைய முயற்சியினால், பலருடைய உழைப்பினால் வெளிவர வேண்டியது, வெற்றியினை வழங்க வேண்டியது. அப்படிப்பட்ட அந்த பெரும் முயற்சியிலே எல்லோரும் கூடி ஒன்றாக இணைந்து ஒத்துழைப்பு தந்தால்தான் ஒப்பற்ற வெற்றியை பெற முடியும் என்பதை அனுபவ ரீதியாக நாம் பெற்று வருகிறோம்.